எதுக்குங்க இப்ப என் தங்கச்சி அடிச்சீங்க? நீங்க எதுக்கு மாப்பிள கை நீட்டணும்? சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எல்லாம் என் கௌரவத்துக்காகவா? நான் இந்த வீட்ல ஒரு மகன் மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். ஒரு மூத்த மகன் இந்த குடும்பத்துக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எதுக்கா என் தங்கச்சி அடிச்சீங்க? தப்புதான். அவ என்னென்ன பேசுறா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா. அடிச்சிட்டேன். சாரி ரேவதி. சாரிடா தங்கம். சுரேஷோட கல்யாணம் நின்னு போச்சு. அதனால என் மாமனாரோட குடும்பம் எப்படி அவமானத்தை தாங்க போறாங்களோன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா. கோவத்துல அடிச்சிட்டு தப்புதான். சாரி ரேவதி. இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். ஒரு நல்ல பொண்ணா நாளைக்கு குறிச்ச முகூர்த்தத்துல சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரிவா. டேய், எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டானுங்களா? ஆனா ராமூர்த்தி மட்டும் கொடுக்கல. இன்னையோட நீங்க அவர் கொடுத்த தவணை முடியுதுன்னு கொஞ்சம் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. நீ ஒண்ணு பண்ண, நேரா அந்த ராமூர்த்தி வீட்டுக்கு போ. அந்த ஆள நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு வா போ. நான் இதை தானே சொன்னேன். இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் காரணம் அவர் தானே. மாப்பிளன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுற இவங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. இது முட்டாள் குடும்பமா இருக்கு. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்தா நான் லூஸ் ஆயிடுவேன். எல்லாரும் மாறி அடிச்சுக்கிட்டு சாவுங்க. ஊர்ல இல்லாத மாப்பிள. அண்ணா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்பா, நீங்க தனியா போறது சேஃபே இல்லப்பா. இத்தனை நாள் விசுவாசமா வேலை பார்த்திருக்கேன். அதனால என்ன கொல்ல மாட்டாருன்னு நம்புறேன். நான் வந்துடுறேன். சாலு பொண்ணுதான் மாமா எல்லாத்துக்கும் காரணம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்க இவ்வளவு கெஞ்சறதுனால ஒண்ணு பண்ணலாம். என்னோட மச்சானுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு போன கல்யாணம் அதே முகூர்த்தத்துல நடக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணால ஏன் மச்சான் சஸ்பெண்ட் ஆகும். உங்க பொண்ணால தான் ஏன் மச்சானுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. அதனால உங்க பொண்ண ஏன் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆமா, இந்த ஆளு பொண்ண போய் உட்கார். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு தானே. அப்ப அவ தானே அதுக்கும் தீர்வு கொடுக்கணும். உங்க வீட்லயும் கை வைக்க மாட்டேன், வேலையும் திருப்பி கொடுத்துறேன். நீங்க வாங்கின கடனை கூட நான் மறந்துடுறேன். என்ன சொல்றீங்க? நல்ல மாமனார் நல்ல மாமியார்னு உங்க பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. நீங்க சம்பந்தம் பேசி உங்க குடும்பத்துக்கு பொண்ணு அனுப்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா திடீர்னு நாளைக்கு கல்யாணம், அதுவும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் தான் பதட்டமா இருக்கு சார். உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். நல்லா யோசிங்க.